வணக்கம், காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி போயினுங்க, போகி பண்டிகை. நாங்கள் மார்னிங்க ஒரு 3:30 மணி இருக்குமாம்மா, 3:30 மணி எடுத்து ஃபயர் பண்ணுறோம் பழத்தெல்லாம். இனி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு ஹலோ ஒன்லி வாய்ஸ் தான். ஹலோ வணக்கங்க. கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். போகின்னா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால் நானும் அதை பார்த்து செஞ்சுருக்கேன். ஆமாம், இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஹலோ வணக்கங்க, ஹாப்பி போகி. நாளைக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு போகியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பழசெல்லாம் போயிட்டு புதிய விஷயங்கள்லாம் துவக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் மனசுல வச்சுக்கோங்க, எல்லாரும் நம்ம வச்சுக்கோம். தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத சுமந்துக்காம அதையெல்லாம் தூக்கி போகியில எரிச்சா மாதிரி எரிச்சு விட்டுருவோம். சரிங்களா? அதாவது நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான். ஓகேவா? அது கொஞ்சம் ஜாலியாக விட்டுலாம். சொல்லுமா. இன்னைக்கு இட்லி சாஃப்ட் மல்லிப்பூ இட்லியும், ஓகே, அதுக்கு மதியம் வச்சிருக்கேங்க சாம்பார், மிளகாய் சாம்பாருங்க. அந்த தக்காளி சாம்பார், மிளகாய் சாம்பார் எல்லாம் எது வேணாலும் சொல்லலாம். சாம்பார் எடுத்து ஊற்றி இட்லி சாப்பிட போகிறோம். உருளைக்கிழங்கு தான் இந்த பொட்டேட்டோ, அது என்ன பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சிலர் இன்னைக்கு டிஃபனே சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு யூஸ்வலாக செய்கிற மாதிரியே செய்தாச்சுங்க. நாளைக்கு சாப்பிட்ணுங்க. சாப்பிடாம மட்டும் வேற பொங்கல் வருதா அப்படி இப்படின்னு இருக்காதுங்க. அப்போ ஜாலியாக இருங்க. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் போகிலாம் கொண்டாடிட்டோம். ஒரு மாதம் சவுண்டு கூட இல்லைங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் நான் தான் முதல் நாளாக என்னன்னு தெரியல, எல்லாம் ஏதோ எழுந்த அப்புறம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த பழைய 70 கிட்ட போகலாமா, 70 80 அந்த லைஃப் எப்படின்னு சொல்லலாம். அப்போலாம் டிவி போட்டால் ஒரு நாளைக்கு 4 பேர் தாங்க நியூஸ் படிப்பாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? யாருன்னா சோபனா ரவி, பாத்திமா பாபு, நிஜந்தன் அண்டு தமிழன்பன். இந்த 4 பேர் தான் சன் டிவியில் சொல்கிறேன். சன் டிவி அதை கலந்துருக்கு. தமிழன்பன்லாம் தனி பொதுகை டிவியில் படிப்பாங்க. இந்த 4 பேர் படிக்கிற காலம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போது நியூஸ் பார்க்கலாம். ஈவினிங் நியூஸ் ஒரு 7 மணிக்கு வைங்களேன், ஒவ்வொரு சேனலும் 4 பேர் உட்காந்து எதையோ அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வச்சு பேசினுக்கிறாங்க. நியூஸே வரமாட்டுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நியூஸ் பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழைய காலம் வருமா வராது அப்படின்னு. இந்த பழசை ஏன் ஒழிச்சோம்? அதே மாதிரி பழையபடி நியூஸ் வரணுங்க. 7 மணிக்கு கொஞ்சம் நியூஸ் ஒரு சேனல்லாம் வைக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், எப்பவுமே நம்ம கோவப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த கோபத்துக்கு ஆயுசு அதிகங்க.